ஒரு 10 கேரட் வாங்கக்கூடிய ஒரு கார்னட் கல்லை வாங்கி உங்களுடைய இடது கையினுடைய நடு விரலில் வெள்ளியில் ஒரு மோதிரம் செஞ்சு போட்டு பாருங்கள். சிம்பிளான ஒரு விஷயம். இதை போட்டு பாருங்கள். போட்டு ஒரு 3 மாதம் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கை பாதுகாப்போம். இந்த ஸ்டோன்ஸை பற்றி நிறைய பதிவுகளில் போட்டிருந்தோம். இந்த ஸ்டோன்ஸ் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஸ்டோன்ஸை பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் ஸ்டோன்ஸ் போடலான்னு கேட்டால் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டோன் போட்டிருக்கேன், கையிலலாம் நிறைய ஸ்டோன் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் இன்னொரு கமெண்ட்ஸ் என்னன்னா, நீ ஏன் போலன்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, அறுவை சிகிச்சை டாக்டராக இருக்கிறார். சார், அறுவை சிகிச்சை டாக்டராக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஏன் சார் அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு கேட்க முடியுமா? சொல்லுங்கள். நம்ம தேவைகள் எப்போ வருதோ அதற்கு தகுந்தாறு போல தான் நம்ம செஞ்சுக்க முடியும். இப்போ நான் போட்டுக்கிறேன் மணி ஈர்ப்பு, பணம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வருது எனக்கு. இது மணி அட்ராக்ஷனுக்கான ஒரு ஸ்டோனு. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கௌதம் ஜெம் ஸ்டோன் ஒருத்தல் தான் நான் வாங்குறேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஸ்பெஷலாக ஹீலிங் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக ஹீலிங் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான ஸ்லோகன்ஸை சொல்கிறாங்க. ஒவ்வொரு கற்களையுமே நவகிரகங்களை மென்ஷன் பண்ணி அந்த நவகிரகங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக நவகிரக மந்திரங்கள்லாம் கொடுத்து ஒரு மாதிரி சூப்பராக பண்ணி தராங்க. உண்மையிலே நல்ல வரவேற்பு இருக்குது. கௌதம் ஜெம் ஸ்டோன் சொல்லிட்டு அவங்க தான் நான் பண்ணுறேன். ஸோ நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணித்தராங்க. யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காரிய சித்திகளும் செஞ்சு கொடுக்கறதுக்காக போகிறது தான் கார்னெட்னு சொல்லக்கூடியது. இது எல்லா விதமான காரிய சித்திகளும் நம்ம ஒரு வேலை செஞ்சுக்கிறோம், ஒரு மாந்திரியத்தில் ஒரு வேலை செஞ்சுக்கிறோம், அது பழிக்கணும் அப்படின்னா என்னுடைய முயற்சி, தெய்வ அனுகிரகம், அதை தாண்டி உபரத்தினங்களுடைய சப்போர்ட், அது இல்லாமல் மலர் மருந்துகளும் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லா விஷயங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனை சரி பண்ணி கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா அமத்திஸ்ட்னு சொல்லக்கூடியது. இதுவும் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்களை தரும். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா 5 வகையான ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி ஒரு சூட்சமம் இருக்குது. இல்லைன்னா ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் ஒரு வேலை இல்லாமல் உட்காந்துட்டு ஒவ்வொரு விஷயம் செய்வாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் மணி அட்ராக்ஷன் பிராஸ்லெட் வாங்கினாலும் அதற்குண்டான சுலோகத்துடன் அவங்க தராங்க. ஸோ நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் இது கார்னெட் எல்லா விதத்துலையும் இருக்கும். ஏதாவது சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கார்னெட் கல், ஒரு 10 கேரட் வாங்கக்கூடிய ஒரு கார்னெட் கல்லை வாங்கி உங்களுடைய இடது கையினுடைய நடு விரலில் வெள்ளியில் ஒரு மோதிரம் செஞ்சு போட்டு பாருங்கள். சிம்பிளான ஒரு விஷயம். இதை போட்டு பாருங்கள். போட்டு ஒரு 3 மாதம் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. அந்த கல் எப்படி வேலை செய்யுது, உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். உபரத்தினங்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு உபரத்தினங்கள் உண்டு. இப்போ சூரியன் தான் அதிகாரம் அந்தஸ்து இதெல்லாம் சொன்னால் சன் ஸ்டோன் ஒன்று இருக்குது. மனோநிலைக்கு மூன் ஸ்டோன் ஒன்று இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டோன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்களுமே இறைவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் என்னென்னா, இந்த நடுவில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது உங்களை போட்டு குழப்பி அதை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமான ஈடுபாடும், அவசியமான விஷயங்களுக்கு குறைவான ஈடுபாடும் தான் இப்போ இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறணும். இந்த இறைசக்தி இந்த பிரபஞ்சத்தில் அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள், விழிப்புணர்வு விஷயங்களாகட்டும், நிறைய பொருள்கள் பற்றிய விஷயங்களாகட்டும் சொல்லிட்டு இருக்கோம். அதையெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைய முடியும். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள்.